ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தொண்டர்கள்லாம் கோஷம் எழுப்பும்போது அவர்களை சமாதானப்படுத்துகிற சோனியா காந்தி அப்பதான் இந்த வரியை சொல்றார். ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளவும் அதனால் ஏற்படும் அசாதாரண சூழலை சமாளிப்பதும் காங்கிரசின் பயணப்பாதை அப்படின்றார். அப்படிப்பட்ட காங்கிரசின் பயணப்பாதைக்கு ராகுல் காந்தியினுடைய பணி என்னவாக இருக்கும்? இல்லை 2014 தேர்தலுக்கு பிறகு யார் பிரதமர் யார் என்றதை பற்றி முடிவு செய்யாமல் இன்றைக்கு எதிர்நோக்கிற அச்சுறுத்தல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒரு அசாதாரண சூழல் என்று சொல்லுவது இன்றைக்கு நரேந்திர மோடி முன்னிலைப்படுத்தி வருகிறார். நரேந்திர மோடி எதை முன்னிலைப்படுத்தி அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் குஜராத் பாணி அரசியலை பார்க்குற போது அங்கே நடைபெற்ற கலைவரங்கள், அதில் நீதி கிடைக்காமல் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற சூழல், அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அதையெல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கு மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிற வகையில் ஒருவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த இந்துத்துவா சக்திகளுடைய பின்னணியில் அவர் இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிற போது அந்த ஆபத்தை உணர்ந்து அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்பதைத்தான் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தமது உரையில் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அதாவது ஒற்றுமை சக்திகளுக்கும் பிளவு சக்திகளுக்கும் நடக்கிற போராக இதை நாங்கள் பார்க்கிறோம். காங்கிரஸ் பிஜேபி இந்த இரண்டு ஐடியாலஜிக்கும் அப்பாற்பட்ட நிற்கிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. ஆனால் நரேந்திர மோடியினோட வளர்ச்சியை பார்த்து காங்கிரஸ் கட்சி பயந்து விட்டது, அதனால் அவர்கள் வேட்பாளரை அறிவிக்கவில்லைன்னு பாஜக கிளைம் பண்றாங்க. இந்த இவர்கள் மத்தியிலான இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இது இப்போ அமெரிக்க அதிபரோ அல்லது ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபரோ நேரடியாக மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். இங்கே இருக்கிற ஜனநாயக முறை என்பது வேறு. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிறகு அவர்களுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற ஜனநாயக முறை. இந்த முரண்பட்ட இரண்டு ஜனநாயக முறைக்குள் இவர்தான் பிரதம வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, ராகுல் காந்தியை இப்போ நரேந்திர மோடியை முன்னிறுத்துகிற போது அவரை பரப்புரை செயலராக அல்லது அதனுடைய பிரச்சார தலைவராக அவர்கள் நியமிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர் எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்யப்படுகிற போது இவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒருவேளை ராகுல் காந்தியை தேர்தலுக்கு பின்னாலே இதுபோன்று பிரதமராக, அதாவது நான் சொல்வது என்னவென்றால், ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று வருமேயானால் அதற்கு பின்னாலே அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இதை கொள்கைகளுக்கு இடையிலான மோதலாக நான் பார்க்கவில்லை. கொள்கைகள் என்று பார்த்தால் இரண்டு கட்சிகளுக்கும், பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. இந்த மதவாதம் என்கிற அடிப்படையில் பார்த்தால் கூட அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக அந்த மதவாதத்தை அது தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நடக்கிற வேலை தான் அது. இந்த ஒன்றில் தான் இரண்டு பேரும் வித்தியாசப்படுகிறார்களே தவிர மற்றபடி உலக முதலீடுகள் பல்வேறு விஷயங்களில் இரண்டு பேரும் ஒரே நிலைப்பாடில் தான் இருக்கிறார்கள். இதில் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராகுல் காந்தி தேர்தலுக்கு பிறகு இப்போது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லையா, இப்போது அவர் பிரதமர் இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லையா, தேர்தலுக்கு பிறகு யார் பிரதமர் என்ற கேள்வி வரும். அப்போது ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படுவார். இல்லை இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறைகளை பார்க்கிற போது கடந்த காலத்தில் தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிற நடைமுறை மரபு காங்கிரஸ் கட்சியில் கிடையாது. நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மைய மண்டபத்திலே கூடி பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படித்தான் 1966 இந்திரா காந்தியை எதிர்த்து மொரார்ஜி தேசாய் போட்டியிட்டார். 365 வாக்குகள் இந்திரா காந்திக்கும் மொரார்ஜி தேசாய்க்கு 165 வாக்குகளும் போட்டியிட்டு தான் இந்திரா காந்தி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஆக காங்கிரஸ் கட்சியில் ஒரு நடைமுறை இருக்கிறது. அது ஏதோ நரேந்திர மோடி அறிவித்து விட்ட காரணத்தினாலேயே நாங்களும் எங்கள் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் கிடையாது. எங்கள் கட்சியினுடைய மரபும் அது அல்ல. ஆக இன்றைக்கு நாங்கள் சில கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி நரேந்திர மோடியோடு இன்றைக்கு தேர்தலை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாகி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தியோட பேச்சு அமைந்திருக்கிறது. இப்ப பாசிங் ரெஃபரன்ஸா ஜெயபிரகாசன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். மதவாதத்திலும் காங்கிரஸுக்கும் பாஜகவும் பெரிய வேறுபாடு இல்லை, அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறது, மறைமுகமா இல்லை. அந்த குற்றச்சாட்டு பதில் இல்லை. அந்த குற்றச்சாட்டு நியாயம் கிடையாது. மகாத்மா காந்தி காலத்திலிருந்து, கிலாஃபட் இயக்க காலத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி வாழையடி வாழையாக எங்களுடைய மரபார்ந்த எங்களுடைய ஜீவனாக இருக்கிற கொள்கை மதசார்பற்ற கொள்கை. தயவுசெய்து அதை ஒரு கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிற அந்த ஒரு பகுதியை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றது நியாயம் கிடையாது.
மதவாத எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் கட்சியில ஊறிப்போன கொள்கை. நாங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு அரசுக்கு மதம் என்பது கிடையாது, the government has no religion என்ற கருத்திலே நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறோம். அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்வதே கிடையாது. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை வந்து மதசார்பற்ற கொள்கை. அந்த பதாகையை தூக்கி பிடிப்பதில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே பின்வாங்கியது கிடையாது. இதில் சோனியா காந்தியோட பேச்சில் மற்றொரு விஷயங்கள் இருக்கா? மறுபடியும் மீண்டும் ராகுல் காந்தி பேச்சுக்கு வரலாம். அதில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சில குறைகள் நேர்ந்திருக்கலாம், எனினும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறைகள் நேர்ந்திருக்கலாம் அப்படின்னு அவர்கள் ஒப்புக்கொள்வது ஒரு அரசியல் நேர்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இன்றைக்கு ஏற்பட்டக்கூடிய நீங்கள் கிளைம் பண்ற அந்த அசாதாரண சூழலை சமாளிப்பதற்கான ஒரு வாதமாக எடுத்துக்கலாமா? அப்படித்தான். அதாவது அதை ஒரு நிர்பந்தம் காரணமாகத்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வெளிவருகின்றன அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். அதாவது அதை கூட வந்து ரொம்ப பூடகமான வார்த்தைகளில் வெளிப்படைத்தன்மையோடு இவையெல்லாம் நாங்கள் செய்த குற்றங்கள் அல்லது தவறுகள் என்று ஒரு குற்றசம்மதமாக அது வரவில்லை. வெளியே இருக்கிற நிர்பந்தம் காரணமாகத்தான் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அவ்வாறு சொல்வது என்பது நிகழ்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இல்லை, ஒரு 128 ஆண்டு கால பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 43 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள் சில தவறுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அரசியல் பேராண்மை இன்றைக்கு அவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே அவர் திறந்த மனத்துடன் சிலவற்றை எதிர்நோக்கி இருக்கிறார். சில கருத்துக்களை சில கருத்துக்களை அதாவது ஒரு நிர்வாகத்தில் 10 ஆண்டு கால ஆட்சியில் தவறுகள் நடந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஊழல் கூட இந்த அமைப்பு முறையில் நடந்திருக்கலாம். அதற்கு இந்த அரசு துணை போனதா, அதை மூடி மறைத்ததா, நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்ததான் பார்க்க வேண்டுமே தவிர இதை பொதுவாக ஊழல் அரசு என்று தயவு செய்து நீங்கள் சித்தரிக்காதீர்கள். அதன் மூலமாக சாதனைகளை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். கோபனா வைக்கிற கிளைம் வந்து பொதுவாக காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு தளங்களை விவாதங்களை வைக்கிறாங்க. இந்த அரசு துணை போகவில்லை, இந்த அரசு அதை மூடி மறைக்கவில்லை, இந்த அரசில் மட்டும்தான் விசாரணை நடந்திருக்கிறது. கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலங்களில் ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் வெளிவந்தது, நடவடிக்கை இல்லை, ஆனா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்ன்றதை தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கிளைம்ல ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறதா தோணுது. உங்களுடைய காரணம் பதில் என்ன? இல்லை, அதாவது எப்போது வந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பது போல அந்த இவர்கள் செய்த தவறுகள் என்பது வெளிப்படையாக இந்திய சமூகத்திற்கு தெரிகிறதோ, தெரிந்து எல்லா ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டதோ, அதற்கு பிறகுதான் இவர்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஏறக்குறைய இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் இருக்கிறது இல்லையா, இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக கடைசி வரையிலும் இந்திய பிரதமர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு இப்போதுதான் அவர்கள் ஒரு சுயமான விசாரணைக்கு என்பது போல ஒரு அனுசரணையான நிலையை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே எப்போது அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலுமே இது போன்று அம்பலப்பட்டு நிற்கிறார்களோ அப்போதுதான் அவர்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பது. சிஏஜி அறிக்கை வெளிவந்த பிறகுதான் 2G வெளிவருகிறது, நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடுகள் வெளிவருகிறது, ஆதர்ஷ் ஊழல், காமன்வெல்த் எல்லாமே சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் தான் வருகிறது. அதற்கு பிறகு அந்த ஊழலில் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்குமே, ஆனால் மத்திய புலனாய்வுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறது. சுதந்திரமான சுயேட்சையான அமைப்பாக மத்திய புலனாய்வுத்துறை செயல்பட்டு வருகிறது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மத்திய புலனாய்வுத்துறை வைத்து எங்கள் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்ளவில்லை. எங்கள் கூட்டணி கட்சிகள் எங்களை விட்டு வெளியேறி தான் இருக்கார்களே தவிர கூட்டணி கட்சிகளை நாங்கள் அந்த அமைப்பை வைத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். விவாதத்தோட தலைப்புக்கு மீண்டும் வரலாம். பல கோணங்கள் அந்த தலைப்பை விவாதிச்சுட்டு இருந்தால் இறுதி கருத்தை பதிவு செஞ்சு விவாதத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட மாட்டார்னு சோனியா காந்தி சொன்னதை வைத்து நம்ம விவாதத்தை தொடங்கணும். இறுதியாக இந்த அறிவிப்பினுடைய பின்னணி என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, பொதுவாக நடைமுறையில் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பது கிடையாது. இது வந்து நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்றதும் கிடையாது. நம்ம அரசமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிரதமரை தேர்வு செய்ய வேண்டுமே தவிர இது அதிபருக்கான தேர்தல் அல்ல. அந்த வகையில் இந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அறிவித்திருப்பது, ஆக இந்த பதவிகளுக்கு பின்னாலே ஓடுகிற இயக்கமாக காங்கிரஸ் கட்சி இல்லை. அதற்காக இன்றைக்கு ராகுல் காந்தியை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் கட்சியின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் மக்களிடம் எங்கள் கொள்கைகளை சொல்லுவோம். இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளை ஓரணியில் திரட்டி மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறத்தான். அதாவது பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பது மிக தவறானது. அது மாதிரியான ஒரு ஜனநாயக நடைமுறை இங்கே இல்லை. ஆனால் ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுமானால்,
வெற்றி பெற்றதற்கு பிறகு யார் பிரதமர் என்ற கேள்வி வரும். அப்போது ராகுல் காந்தியை விட்டால் வேறு வழி இல்லை என்று முடிவெடுக்க போகிறார். நம்ம அந்த இப்படிதான் சோனியா காந்தி சொன்னாங்க, மன்மோகன் சிங் இல்ல, வந்தார். அந்த அளவில் நம்ம இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மீண்டும் ஒரு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.